நெட்டவள்ளி, நீ ஃபேஷியல் காம்படிஷனுக்கு பெயிண்ட் கொண்டு வந்தியா? இல்லை பூமாரி, நான் நேற்றுக்கே சொன்னேன் இல்லை, நான் சம்டைம்ஸ் தான் கொண்டு வருவேன், எங்கள் அம்மா சம்டைம்ஸ் தான் வாங்கி தருவாங்கன்னு. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டிலேயே பயங்கர கஷ்டம் அப்படி சொன்னாங்க. ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத. என்ன நமக்கு ப்ரைஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. எனக்கு என்ன நினைச்செல்லாம் கவலை இல்லை பூமாரி, நீ எல்லா இடத்துக்குமே ப்ரைஸ் வாங்குவேன், என்னால் உனக்கு ப்ரைஸ் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு பீட்ரூட்டும் கறி இருக்குல்ல, கறியும் கொண்டு வந்தேன். கறியா? கறினா குழம்பா? என்ன குழம்பு கொண்டு வந்த? குழம்பெல்லாம் இல்லை, சாம்பல் இருக்குல்ல, மரத்தையெல்லாம் எரிச்சா அதில் பிளாக் கலராக வரும், அதை நாங்கள் கறின்னு தான் சொல்லுவோம். சில பேர் அதை சாம்பல்னு சொல்லுவாங்க போல். அந்த எரிஞ்ச ஒரு பீஸ் மரத்துண்டும் கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு பெயிண்ட் பண்ண முடியுமா? நான் எனக்கு ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி நெட்டவள்ளி, ஒன்றும் இல்லை, இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். மேம் என்ன கலர்னு எல்லாம் சொல்லலை, இல்லை ஃபேஷியல் பெயிண்டிங்னு மட்டும் சொன்னாங்க. என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாமா இருக்கும். நெட்டவள்ளி பாரு, ஒரு அழகான பர்பிள் கலர் பெயிண்ட் இருக்கு. நீ தான் பெயிண்ட் கொண்டு வரல, இந்த பெயிண்ட் எடுக்கிறியா? இந்த பெயிண்ட் பார்க்க டிஃப்ரெண்டாகவும் இருக்கு, நல்ல ரேட்டு கூடுனதுன்னு நினைக்கிறேன். நெட்டவள்ளி எடு நெட்டவள்ளி. ஒரு பாட்டில் பெயிண்டே 1500 ரேட் போட்டிருக்காங்க. வேணுமா நெட்டவள்ளி? இதை வச்சு பெயிண்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். வேண்டாம் பூமாரி, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யாருக்கு பொருளுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா யாருக்கு பொருளையுமே எடுக்கக்கூடாது, அப்படி இருந்தாலே கடவுள் நம்மளை நல்லா ஆசீர்வதிப்பாங்களாம். சொன்ன காலு நெட்டவள்ளி, இதை எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஒரு பெயிண்டே 1500 ரூபாய். அப்போ அந்த பெயிண்ட்டுக்கு குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கும் நீயே யோசிச்சு பாரு. இல்லை பூமாரி, அப்படிப்பட்ட ப்ரைஸ் எனக்கு தேவையே இல்லை. சரி சரி நெட்டவள்ளி, நீ ரொம்ப குட் கேர்ளாக இருக்கிய. உன்கிட்ட இருந்து நான் நிறைய நல்ல விஷயம் படிச்சுட்டே இருக்கேன். எங்கள் அம்மா தான் என்கிட்ட ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, நேர்மையாக இருக்கணும், யாருக்கு பொருளையும் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாயும் சொல்லுவாங்க, ஆனால் நான் அதை கேட்கவே மாட்டேன். சரி சரி வா, நம்ம ஃபாஸ்ட்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளாடி போகலாம். நெட்டவள்ளிக்கு பெயிண்ட் பாக்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். கம்பெனி எதுக்கும் பெயிண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு, ஒருவேளை அதில் குவாலிட்டி இல்லாத பெயிண்ட் ஏதாவது வச்சிருந்தானா? இல்லை நெட்டவள்ளி கண்டிப்பாக குவாலிட்டியான பெயிண்ட் தான் வச்சிருப்பா. அதனால தான் அவளுக்கு எல்லாம் காம்படிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கிடைக்குது. கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும். நெட்டவள்ளி வார, இந்த பெயிண்ட் பாக்ஸை நீ ஒளிச்சு வச்சிரு. இல்லை இந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் நான் ஒளிச்சு வைக்க மாட்டேன். அவ கேட்ட சொல்லுவேன், எனக்கு இதே போல தான் பெயிண்ட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். பூமாரி, உனக்கு பெயிண்ட் பாக்ஸ் ஒர்க்கை காட்டுவியா? குட்டி பெயிண்ட் பாக்ஸ் தான் நெட்டவள்ளி, இவ்வளவு பெயிண்டே போதும். நீ பீட்ரூட் எல்லாம் ஒரு பாக்ஸ்க்குள்ளாடி வச்சு தானே கொண்டு வந்த? ஆமாம் பூமாரி, ஒரு அழகான பாக்ஸுக்குள்ளாடி தான் வச்சு கொண்டு வந்தேன். அல்லது தனியாக கொண்டு வந்தால் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இல்லை, அதனால தான் நான் பாக்ஸுக்குள்ளாடி வச்சு கொண்டு வந்தேன். இதுதான் எனக்கு பாக்ஸ். நெட்டவள்ளி பாரு, பாக்ஸுக்குள்ளாடி நிறைய பெயிண்ட் எல்லாம் இருக்கு. என்னை விட உனக்கு நிறைய பெயிண்ட் இருக்கு. ஐயோ, இது எனக்கு பாக்ஸே இல்லை. எனக்கு பாக்ஸ் எங்கே போச்சு? யார் எனக்கு பேக்குள்ளாடி இந்த பெயிண்ட் பாக்ஸை வச்சா? நான் ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வச்சாக்க கொண்டு வந்தேன். அது எங்கள் சித்தி வந்து ஃபாரினில் ஒரு சித்தி இருக்காங்க இல்லை, அவங்க ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளாடி கொண்டு வந்தாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளாடி தான் நான் பீட்ரூட் எல்லாம் வச்சு கொண்டு வந்தேன். அந்த பாக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியலையே. அந்த பாக்ஸை பம்பா வச்சிருக்கிறது போல இருக்கு. பூமாரி, பம்பா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கா இல்லை, அதே போல தான் அந்த பாக்ஸே இருக்கும். ஒருவேளை பம்பா அதுக்குள்ளாடி நல்ல பெயிண்ட் இருக்குன்னு நினைச்சு அந்த பாக்ஸை திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் பம்பா, எனக்கு பெயிண்ட் எல்லாம் தந்துட்டு அவள் அந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ணுவா பூமாரி? அவ தானே நெட்டவள்ளி திருடுனா? நான் அவள்கிட்ட கேட்க போகிறேன் அந்த பாக்ஸை. அவள் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாள். லாஸ்ட்டு காம்படிஷனுக்கு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அவளுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். பம்பா, அது எனக்கு பாக்ஸ் பம்பா, எனக்கு பாக்ஸ் என்னட்டே தந்துரு. இல்லை நெட்டவள்ளி, இது எனக்கு பெயிண்ட் பாக்ஸ் தான். இல்லை பம்பா, நான் சொல்லியிருக்கேன், அந்த பெயிண்ட் பாக்ஸை என்னட்டே தந்துரு. நெட்டவள்ளி ஓவரா பண்ணாத என்ன? எங்க டாடியும் எனக்கு இதே போல தான் பெயிண்ட் பாக்ஸ் வாங்கி தந்தாங்க. இது எனக்கு பெயிண்ட் பாக்ஸ் தான். இல்லை பம்பா, இது எனக்கு பெயிண்ட் பாக்ஸ் தான். வேணும்னா அந்த பெயிண்ட் பாக்ஸை நீ ஓப்பன் பண்ணி பார்த்து பாரு. நான் எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும்? எனக்கு தெரியும் அந்த பெயிண்ட் பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு. பூமாரி, நான் எவ்வளோ சொல்லியும் பம்பா கேட்கவே இல்லை பூமாரி. விடு நெட்டவள்ளி, அவ நீ காம்படிஷனுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அவளுக்கு தெரியும். நீ நேர்மையா இருந்தனால தான் கடவுள் இப்படி பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். பாரு, இப்போ உனக்கு எவ்வளவு பெயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா பம்பா திருடுனால அவள்கிட்ட பெயிண்டே இல்லை. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது பூமாரி. அவ திருடுனா இல்லை, அவளுக்கு வேணும். நான் நல்லா சொல்லி பார்த்தாச்சு, அந்த பெயிண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் அவள் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. பம்பா, நீ ஒருக்க அந்த பெயிண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாரு. நெட்டவள்ளி வேற சொன்னா இல்லை பெயிண்ட் பாக்ஸை ஒருக்க ஓப்பன் பண்ணி பாருன்னு. எனக்கு என்னமோ குவாலிட்டி இல்லாத பெயிண்ட்ஸ் தான் இருக்கும்னு தோணுது. நெட்டவள்ளிக்கு அம்மா அப்பா வேணும் எனக்கு ரொம்ப தெரியும். அவங்க நல்ல கஷ்டப்படுற ஃபேமிலி, எனக்கும் தெரியும். ஆனால் நெட்டவள்ளிக்கு வேண்டி எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது குவாலிட்டியான பெயிண்டாக தான் இருக்கும். பாக்ஸை பார்த்தே உனக்கு தெரியல எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாக்ஸ். நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியா? எல்லா டைமும் ஒன்னால தான் நமக்கு ப்ரைஸே கிடைக்காது. நான் நல்லா பண்ணியிருப்பேன், ஆனால் நீ ஒழுங்கா பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் ஒழுங்கா தான் இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். நோஃபியா, நீ பெயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேல்ல? ஆமாம் பூமாரிட்டு ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதே போல தான் நானும் கொண்டு வந்தேன். கொஞ்சம் பெயிண்ட் போதும் இல்லை, அரை மணிக்கூர் தானே டைம், அதுக்குள்ளாடி எப்படியும் கொஞ்சம் தான் வரைய முடியும். ஆமா நோஃபியா, நானும் அதே போல தான் ஒரு பெயிண்ட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமா மேம். ஸ்டூடெண்ட்ஸ் 10 மினிட்ஸ்ல இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ஆடிட்டோரியத்துல போய் அசெம்பிள் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காம்படிஷன் ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? எல்லாரும் அவரவர் கொண்டு வந்திருக்க பொருளை தான் யூஸ் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கவே கூடாது. சரி, அப்படி வாங்கினா உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் கிடைக்கும். சரி, எல்லாரும் முடிச்சிட்டு இருக்காதீங்க. ஃபாஸ்ட் ஆடிட்டோரியத்துல போய் அசெம்பிள் பண்ணுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவரே ஒரு கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் கூடாது என்ன? அப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து நீங்கள் திங்ஸ் ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸே கிடைக்காது. சரி, நான் இப்போ ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொல்லும்போது உங்கள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இந்த பாக்ஸுக்குள்ளாடி எப்படிப்பட்ட குவாலிட்டியான கலர்ஸ் இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறேன். உள்ளாடி என்ன இருக்குன்னு தெரியல, எப்படிப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன இந்த பாக்ஸுக்குள்ளாடி ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் இருக்குது. ஐயோ, இதை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அகிலாண்டும் பாரு அகிலாண்டும், இந்த பாக்ஸ் தான் பார்க்க அழகாக இருக்கான, அதுக்குள்ளாடி ஒரே ஒரு பீட்ரூட் பீஸ் மட்டும் இருக்குது. இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பாரு, ஒருக்கா ஓப்பன் பண்ணி பாருன்னு. நீ தான் எனக்கு பேச கேட்கவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டே டவுட்டாக தான் இருந்து. ஏன்னா எல்லாருக்கும் பாக்ஸஸுமே கலர் பாக்ஸஸ் போல இருந்து, நெட்ட வலிக்கிறது மட்டுமே டிஃப்ரெண்டாக இருந்து. அப்பவுமே நான் யோசிச்சேன், நான் கஷ்டப்பட்டு படித்த ஃபேஷியல் பெயிண்டிங் எல்லாம் போச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா? இதை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணணும்? எல்லாம் இந்த நெட்ட வலியால் இல்லை பம்பா, நீ தானே அவளுக்கு பாக்ஸை திருடுன. எல்லாம் ஒன்றால தான். உனக்கு பாக்ஸ் தான் உள்ளதுலேயே நிறைய கலர்ஸ் வேறு இருந்து. இப்போ அதை வச்சு நெட்ட வலி நல்லா பெயிண்ட் பண்ண போகிறான். பூமாரி, எனக்கு பம்பாவை நினைச்சா கவலையாக இருக்குது பூமாரி. எனக்கு அந்த பீட்ரூட் வச்சு அவன் எப்படி தான் பெயிண்ட் பண்ண போகிறாளோ. நீ எதுக்கு அவளை நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்க? அவள் நீ ப்ரைஸ் வாங்கக்கூடாதுன்னு தான் உனக்கு அதை திருடுனா. அவளுக்கே தெரியாது உனக்கு பாக்ஸுக்குள்ளாடி பீட்ரூட் இருக்குன்னு. இனி அதை பார்த்து அவள் ஷாக் ஆக போகிறா. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக வரீங்க. பம்பா ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப கோவமாக வருது பம்பா. இப்போ எல்லாருமே ஃபேஸ் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. நீ மட்டும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. எனக்கு ஃபேஸில் மட்டும் ஆர்ட் இல்லவே இல்லை. பாரு, நோஃபியா ரொம்ப முக்கியமாக ஃபேஸ் ஆர்ட் பண்ணியிருக்கா. நீ மட்டும் ஏதாவது எனக்கு ஃபேஸில் வரைஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் கிடைச்சிருக்கும். இப்போ ஒன்னால நமக்கு ப்ரைஸே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் காம்படிஷன் முடிய 3 மினிட்ஸ் தான் இருக்குது. பம்பா, நீ நேற்றுக்கு என்ன ஃபுல்லாக திட்டிகிட்டே இருந்த. இப்போ பாரு, ஒன்னால நமக்கு ப்ரைஸ் இல்லை. ஒழுங்கா நான் எனக்கு பெயிண்ட் வச்சு வரைஞ்சிருக்கலாம். நெட்ட வலிக்கு பெயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு லாஸ்ட் எனக்கு ப்ரைஸே இல்லாமல் போச்சு. பம்பா, நீ அகிலாண்டத்து ஃபேஸில் ஒன்றுமே வரையாமல் இருக்கு, என்னாச்சு? மேம், நான் பெயிண்ட் கொண்டு வரல மேம். சரி, இப்போமே அப்போ எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிஞ்சாச்சு. உங்கள் 2 பேருக்கும் ப்ரைஸ் இல்லை. நோஃபியா, நீ எனக்கு ஃபேஸில் இவ்வளோ முக்கியம் வரைஞ்ச பிறகும் நமக்கு ப்ரைஸ் உண்டு பத்தியா? ஆமாம், நம்ம டிராயிங் தான் உள்ளதுலேயே கேவலமாக இருக்குது. ஆனால் நமக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பூமாரிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நமக்கு செகண்ட் ப்ரைஸ். ஆமாம். மக்களே, யாரோட ஃபேஸ் பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.